கேபி ஆறுமுக ஐயா அவங்களோட அதாவது கேபி முறை எப்பவுமே பலன் சொல்லுவாங்க. ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகின் மகா சக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன். இந்த உலகிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையரை வணங்குகிறேன். இதுநாள் வரை நான் கடந்து கொண்டிருக்கிற பல்வேறு குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஜோதிடத்தை அருளிச் சென்ற மகா பெரியவர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் அனைவரையும் வணங்குகிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் சமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் நன்னெறியாவது ஈசன் நாமம் இணையடி நிழலே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிலேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஜோதிடம் மக்களுக்கு அவசியமா இல்லையா? இந்த ஜோதிடம் மக்களுக்கு அவசியமா இல்லையா? அவசியம் என்றால் ஏன் அவசியம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடம் தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு மாற்று கருத்து இருப்பவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து இந்த உலகில் உண்டு. அப்படிதான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு கருத்திற்கும் மாற்று கருத்து உள்ளவர்கள் இந்த உலகில் இருப்பார்கள். எந்த கருத்தா இருந்தாலும் சரி, எந்த கருத்தா இருந்தாலும் ஆதி காலத்திலிருந்தே கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். கடவுளை மறுக்கக்கூடியவர் எந்த காலத்தில்? ஆதி காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து இருக்கும் இருக்கும் இருக்கும். ஏன் என்று சொன்னால் இயற்கை விதி அதுதான், பிரபஞ்ச விதி அதுதான். ஏன்னா நீங்க எப்படி சார் அப்படி எனக்கு ப்ரூஃப் வேணும்னா, நம்மளை சுத்தி பல்வேறு செடி மரம் கொடிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். பல்வேறு மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. எல்லா செடி கொடிகளும் மரங்களும் நமக்கு பயன்படுமா? பயன்படுகிறதா? அப்படின்னா எல்லாமே பயன்படும் சார். எல்லாமே பயன்படுமா சார்? விஷ செடி சார், அது எப்படி சார் நமக்கு பயன்படும்? இல்லை, அதுவும் மருத்துவத்தில் பயன்படுகிறது. அதுவும் மருத்துவத்தில் பயன்படும். நம்ம விஷ செடின்னு இருப்போம், அதை வச்சு ஒரு மூலிகை, அந்த மூலிகையை பயன்படுத்தி ஒரு மருந்து தயாரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா பயங்கர கொடிய விஷம் உள்ள நல்ல பாம்பு நாகத்தினோட விஷம், நாகம் தீண்டினால் மனிதன் இறந்து விடுவான். ஆனா அந்த விஷம் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. அந்த விஷம் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது. எந்த இடத்துல? ஹார்ட் பிரச்சனை இருக்கு. ஹார்ட் பிரச்சனைக்கு அந்த நாகத்தினுடைய விஷம் ரொம்ப மைனரா செலுத்தி உயிரை காப்பாற்ற, அடைப்பு, ரத்த குழாய் அடைப்பு இருக்குங்களா, இருதய அடைப்பு, அதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த உலகில் பயன்படாத எந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் பிரபஞ்சம் படைக்கவில்லை. இந்த உலகில் பயன்படாது என்று சொல்லுகிற எந்த விஷயமும் இறைவன் படைப்பில் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. எல்லாமே பயன்படும். யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து பயன்படுத்திக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா? யாருக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை எடுத்து பயன்படுத்தலாம். அதே முறையில் இந்த ஜோதிடம் மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாரு? நம்ம முன்னோர்கள், அறிவுஜீவிகள், ஞானிகள், சித்தர்கள். இவங்க இந்த மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க.
இதை பயன்படுத்துறது பயன்படுத்தாம போறது அவர்களுடைய விருப்பம். விருப்பம்னு சொல்றதை விட அவருடைய ஜாதகம் அதை தீர்மானிக்கும். அவருடைய ஜாதகம் தீர்மானிக்கும். ஒருத்தர் கடவுளை மறுத்து பேசுறாரு, ஜோதிடத்தை மறுத்து பேசுறாரு அப்படின்னா அவர் ஜாதகம் அப்படி இருக்காதனால அப்படி பேசுவார். ரைட், அது இருக்கட்டும். இப்ப ஜோதிடத்தை ஏன் மக்களுக்கு வேணும், எப்படி அதை பயன்படுத்துவது அப்படின்னா, விதியை மதியால் வெல்லலாம் அங்கிற விஷயத்தை ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. சார் நீங்க தான் விதிக்கப்பட்ட விதிங்கிறீங்க, அப்புறம் விதியை மதியா வெல்லலாங்கிறீங்க. இங்க கான்ட்ரவர்சியலா இருக்குது. எது கரெக்டு? விதி கரெக்டா, விதியை வெல்லலாம் சொல்றது கரெக்டா? கேள்வி வந்துருது இல்லைங்களா? விதி கரெக்டா? விதி என்றால் அது நடந்தே தீரும். அதை வெல்லலாம்னா அதை மறுத்து வெல்லலான்றீங்க. அப்ப எது உண்மை? விதின்னு உண்மையா, விதியை நடக்காம பண்றதுக்கு வெல்லலாம்ங்கிறது உண்மையா? ரைட், இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு இன்னைக்கு அது பதில் என்னன்னு பார்ப்போம். அதாவது சார், இந்த உலகில் இயங்குதல் என்கிற விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இயங்குதல். இன்னொரு விஷயம் இயக்குதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இயக்குதல்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். இவர் என்ன ஜோதிட கிளாஸ் எடுக்கிறாரா, பிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரா? அங்கதான் இயக்கம் இயங்குதல் அதெல்லாம் வரும். இவர் என்ன ஜோதிட கிளாஸ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு இயக்குதல் அப்படிங்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும். ஒன்னும் சந்தேகம் இல்லை, எல்லா இடத்துலையும் இயங்குதல் இருக்கு, எல்லா இடத்துலையும் இயக்குதல் இருக்கு. இயக்குதலும் இந்த உலகில் நடந்து கொண்டே இருக்கும். அது என்ன? இப்ப கிளாரிட்டி தான் வேணும். இயங்குதல்னா என்ன, இயக்குதல்னா என்ன? இயங்குதல்னா என்ன, இயக்குதல் என்றால் என்ன? இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஜோதிடம் வேணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அது என்ன சார் இயங்குதல்? ஃபர்ஸ்ட் இயங்குதலை பார்ப்போம். இயங்குதல் என்பது இயற்கை மகாசக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி, அது இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது நம்ம கண்ட்ரோல்ல வராது. கிளியரா புரிஞ்சுக்கணும். இயங்குதல் என்பது இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய இயக்கம். அது மனித கண்ட்ரோலுக்கு வராது. அது நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும், நீங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் யாருக்காகவும் நிற்பதில்லை. அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டே இருக்கும். அதுதான் இயங்குதல். அந்த இயங்குதலை போய் யாராலையும் ஒரு அணு கூட அசைக்க முடியாது. இயங்குதலை பூமியினுடைய சுழற்சியையோ கிரக சஞ்சாரங்களையோ யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. அதன் போக்கில் அது போய்கொண்டே இருக்கும். அது இயங்குதல். சரி சார், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இயங்குதல் என்பது நம்ம உடல் பிரபஞ்சம் சொல்லிட்டோம். பிரபஞ்சம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுல போய் நம்ம ஒரு அணுவை கூட அசைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் இயங்குதல். அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். எப்படி பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்தி இருக்கிறதோ அதே பஞ்சபூத சக்தி எங்க இருக்குது? நம்ம உடம்புலையும் இருக்கிறது. நீர், நிலம், ஆகாயம், காற்று எல்லாமே இந்த பஞ்சபூத சக்தி இங்க உடம்புக்குள்ளேயே இருக்குது. அப்ப இயங்குதல் எப்படி பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்குதோ அந்த இயங்குதல் நம்ம உடம்புக்குள்ளேயே இயங்கிட்டு இருக்கு. இப்ப ஒரு மூச்சு காற்று இன்னைக்கு இழுத்து விட்டுட்டு இருக்கோம், உயிரோட இருக்கும். மூச்சு நின்று போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இந்த மூச்சு காற்றை யாரு இயக்குகிறார்கள்? நீங்க இயக்குறீங்களா? யாராவது இயக்குறோமா? யாருமே இயக்கல. அது குழந்தை அன்னையிலேருந்து அதுவா இயக்குது. என்னைக்கு கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்துச்சோ அந்த குழந்தை வீருன்னு கத்திச்சோ முதல் மூச்சு இழுத்துச்சு. அது அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது இந்த பூமியினுடைய காற்றை சுவாசிக்கும் போது, முதல் காற்றை இழுக்கும் போது அது என்ன பண்ணுது? வீர்னு கத்திட்டு தான் அந்த சுவாசிக்க ஆரம்பிக்குது. அன்றைக்கு ஆரம்பிச்சது அது இறப்பு வரைக்கும் தொடருது. அப்ப இந்த மூச்சு காற்றை இயங்குதலா இயக்குதலா அப்படின்னு பார்த்தா இயங்குதல். அது இயக்குதல் இல்லை. நீங்கள் நினைத்தால் அது நிறுத்த முடியாது. அது இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட உடம்புடைய ரத்த ஓட்டம், நம்மளுடைய உடம்பு அனைத்து இயக்கங்களும் இயங்கும். பிரபஞ்ச சக்தி மாதிரி அது எப்படி சதா 24 hours அது இயங்கிட்டே இருக்கோ அது போல நம்மளுடைய உடல் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும். இது இயங்குதல். இது இயங்குதல். அப்ப இயங்குதலை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது.
இயங்குதலை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு சார், இயங்குதலை ஒன்றும் பண்ண முடியாது, அது விதி கொடுப்பினை நம்ம சொல்றோம். இயங்குதலை விதி கொடுப்பினை, விதிக்கப்பட்ட விதி, அதை ஒன்றும் என்ன கைய வைக்க முடியாது. அப்ப இயக்குதல் அப்படிங்கிறதுக்கு வருவோம். இப்ப இங்கதான் சார் விஷயமே இருக்கு. இயக்குதல் என்பது என்ன? இயக்குதல் என்பது என்னன்னா, நாம் நினைத்தால் சில விஷயங்களை நாம் செய்ய முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். இதெல்லாம் இயக்குதல். நம்மளா செய்யறது. நம்மளா என்ன சார் செய்யறோம்? நம்மளா என்ன செய்யறோம்? என்ன இயற்கைக்கு மாறுபட்டு நீங்க செஞ்சிருவீங்களா? பிரபஞ்ச சக்தியை மீறி நீங்க ஏதாவது செஞ்சிருவீங்களா? செய்ய முடியும், செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், ஒரே விஷயத்துல அதை முடிச்சிடலாம். இயக்குதலைங்கிறது ஒரே விஷயத்துல முடிக்கலாம் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை படைத்தது நிர்வாணமாக. உங்களை ஒவ்வொரு மனிதரையும், இங்க இருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கிறது என்று சொன்னால் நிர்வாணமாக படைத்தது. நீங்கள் தாயின் வயிற்றில் இருந்து வெளியே வரும்பொழுது எந்த உடுப்பும் இல்லை, ஆடை இல்லை, ஆபரணங்கள் இல்லை, வெற்று உடம்பாக நிர்வாணமாக பிறந்தீர்கள். நிர்வாணமாக பிறந்தோம், இதான உண்மை. அப்ப இதுதான் இயங்குதல். இயங்குதல் உன்னை நிர்வாணமாக படைத்தது. ஆனால் இயக்குதல் நாம் என்ன செய்தோம்? நாம் இந்த பிரபஞ்சம் நம்மை நிர்வாணமாக படைத்தாலும் நாம் என்ன பண்ணியிருக்கோம்? அன்றைக்கு ஆதி காலத்துல காட்டுவாசிகள் நம்ம முன்னோர்களாக இருந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்த அந்த அவங்கெல்லாம் நிர்வாணமாக வாழ்ந்த காலகட்டம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் ஆடைய இலையால மறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஆடை இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டோம். அப்ப இது இயக்குதல். இயங்குதல் என்னன்னு இயக்குதலுக்கும் கிளாரிட்டி தெரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இயங்குதல் இந்த பிரபஞ்சம் உன்னை நிர்வாணமாக படைத்தது. இயக்குதல் நம்ம இன்னைக்கு ஆடை அணிந்து ஆடை இல்லாத மனிதன், அரை மனிதன் சொல்ற அளவுக்கு ஆடையோடு இருக்கிறோம். இதுதாங்க இயக்குதல். அப்ப இந்த பிரபஞ்ச சக்தி என்ன செஞ்சதோ அதுக்கு மாறுபட்டு நம்ம இருக்கோம். இது உண்மைதானே? அப்போ இயங்குதல் அதை தடுக்க முடியாது, அது அப்படிதான் இருக்கும். இயக்குதல் நம்ம கையில இருக்கு, நாம எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதனால்தான் நிர்வாணமாக இயற்கை நம்மளை படைத்தாலும் நம்ம ஆடை போட்டு இயக்குதல் நம்ம ஆடையோட இருக்கிறோம் இன்னைக்கு. ஒண்ணு ரைட்டு. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா இன்னைக்கு மேட்டூர் டேம் தெரியும் உங்களுக்கு. மேட்டூர் டேம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த டேம் கட்டாத வரைக்கும் அந்த மழை பெஞ்சு அந்த தண்ணி அதுபோல அதன் போக்கில் போய் கடல்ல கலந்துகிட்டு இருந்துச்சு. யாரும் அதை தடுக்க முடியல. இந்த மழை காலத்துல மிகப்பெரிய வெள்ளம் ஊரெல்லாம் அழியும். இதெல்லாம் நடந்தது ஒரு காலகட்டம் வரைக்கும். அது இயங்குதல். ஆனால் யாரோ ஒரு நல்ல மனிதர், நல்ல சிந்தனை உள்ளவர், ஐயோ இந்த உழவு தண்ணி மழை பெஞ்சு இப்படி போய் கடல்ல கலக்குதே, இதை ஏன் தடுத்து ஒரு அணையை கட்டி தேக்கி இது மக்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நினைத்தார். மேட்டூர் டேம் உருவானது. இன்னைக்கு பல 1000 ஏக்கர் நிலம் பயிரிடப்படுகிறது. நல்ல விஷயம். இதை இயக்குதல். அப்ப பிரபஞ்சம் இயங்குதல் அது நடந்துகிட்டே இருக்கு. மனிதன் தன்னுடைய அறிவால், தன்னுடைய சுயமுயற்சியால் அதை தன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. இதுதான் இயக்குதல். 2 உதாரணம் சொல்லியிருக்கேன் இயக்குதலுக்கு. ஒன்று, இந்த பிரபஞ்சம் நம்மை நிர்வாணமாக படைத்தது, நாம் இன்னும் ஆடையோடு இருக்கிறோம், அது இயக்குதல். நிர்வாணமாக படைத்தது இயங்குதல், நம் ஆடையோடு இருப்பது இயக்குதல். அது மாதிரி தன் நீர்நிலைகள் மழை பெஞ்சி அது கடலுக்கு போகுங்கிறது விதி, அது இயற்கை விதி, பிரபஞ்ச விதி. ஆனா அந்த விதியை தடுத்து நிறுத்தி அந்த டேம் தண்ணியை இன்னைக்கு கரண்ட் உற்பத்தி வரைக்கும் பயன்படுத்திடும். இன்னைக்கு பல 1000 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சாகுபடிக்கு பயன்படுத்துறோம். இது இயக்குதல். அப்ப இயங்குதலும் ஓரளவு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே போல இந்த கிரகங்கள் அது சதா இயங்கிக் கொண்டே இருக்கும். அது அதனுடைய ரேஸ், அதனுடைய கதிர்வீச்சு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் கதிர்வீச்சு இருக்குது. அந்த கதிர்வீச்சு இந்த பூமியில் உள்ள
எல்லா ஜீவராசிகளையும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று நன்மை செய்கிறது அல்லது தீமை செய்கிறது. பிரபஞ்ச இந்த கிரகங்களுடைய ரேஸ் கதிர்வீச்சு இந்த பூமிக்கு செடி கொடியிலேருந்து நம்ம மட்டும் இல்லை சார், ஜோதிடம் நமக்கு மட்டும் இல்லை, எல்லா சூரியன் இல்லைன்னா செடி கொடியிலே இல்லை. அப்ப சூரியன் சக்தி அவசியமா இருக்குது இந்த செடி கொடிக்கு. அது மாதிரி எல்லா கிரகங்களும் தன்னுடைய கதிர்வீச்சை இங்க செலுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ அதை ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த புள்ளியை கணக்கிட்டு சூரியன் உதயத்திலிருந்து கணக்கிட்டு லக்ன புள்ளி குறிக்கப்படுகிறது. அந்த லக்ன புள்ளியை வைத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை தீர்மானிக்கப்படுகிறது. இது நீங்க ஜோதிடத்தை நம்பினாலும் அது இயங்கும், ஜோதிடத்தை நம்பலனாலும் அது இயங்கும். அது பிரபஞ்ச சக்தி, அது இயங்குதல். அந்த இயங்குதலை போய் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜோதிடமே எனக்கு தேவையில்லை சார், நான் ஜோதிடத்தை நம்பல சார், நம்பாத, தேவையில்லை, விட்டுரு. ஆனா இந்த நவக்கிரகங்களுடைய அனைத்து விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும், அதிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. நான் ஜோதிடத்தை நம்பலன்னா சூரிய ஒளி என்ன பட்டா உனக்கு சுடாதா? சூரிய ஒளி ஏன்னா சூரியனை ஏன் சொல்றேன்னா அதுதான் டெய்லி நம்ம பார்க்குறோம், அது வெளியில போனால் நம்மளை சுடுது. மற்ற கிரகங்கள் தெரியாது, அதனால அதை சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால சூரியனை ஏன் சொல்றேன்னா அது நம்ம கண்ணுக்கு பார்க்கணும், டெய்லி பார்க்குறோம். வெளியில போனா இன்னைக்கு சுட்டு எரிக்குது வெயில்னு சொல்லி சுடுது. அப்ப கிரகங்களுடைய ஜோதிடன் வெளியே போனாலும் சுடும், ஜோதிடத்தை நம்பாதனையும் சுடும், எல்லாரையும் சுடும். ஆனா ஜோதிடத்தை நம்பாத, அப்ப எனக்கு ஜோதிடம் வேலை செய்யாது, நீ நினைக்கிற வேலை செய்யாது, வேலை செய்யும். இதுதான் பிரபஞ்ச விதி, அது இயங்குதல். அப்ப இயங்குதலை போய் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப இயக்குதல் அப்படின்னா இப்ப இயக்குதல் என்ன, விதியை மதியால் வெல்லலாமா? வெல்லலாம். இன்னைக்கு வெயில் 102 டிகிரி 105 டிகிரிக்கு போகுது சார், வெளியில போக முடியல. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, மக்கள் தயவு செய்து வெளியிலே வராதீர்கள், 10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் வெளியில் வர வேண்டாம் அப்படி அனௌன்ஸ்மெண்டே கொடுக்குறாங்க, அரசாங்கமே கொடுக்குது. அப்ப வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது, உங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனை வரும் அப்படின்னு கொடுக்குது. அப்ப சூரியனுடைய முழு பவரை வெளியில போனீங்கன்னா பாதிக்கப்படுவேன். இது நீ நான் இல்ல சூரியன் அடிக்க வேண்டியது அது வேலை, காய வேண்டியது ஏன் வேலைன்னு போனீங்கன்னா நீ அவசப்படு. இது இயங்குதல், சூரியன் அதனுடைய பவரை முழு சக்தியும் இயங்குதல், அதை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இயக்குதல்ல நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வீட்டில் ஏசி ரூம் போட்டு 105 டிகிரி வெயில் அடிச்சாலும் நம்ம குளுன்னு உட்காந்துக்கிறோம் பாருங்க, 20, 22, 18 வச்சு ஏசியை வச்சு சில்னஸ்ல உட்காந்து குளுன்னு உட்காந்துருக்கும் பாருது, இதுதாங்க இயக்குதல். அப்ப இயங்குதலை மீறி, இந்த பிரபஞ்ச சக்தியை மீறி மனித முயற்சியால் மனித அறிவால் நாம் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு சேஃப் கார்டு பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம கூட சேஃப் கார்டு பண்ணிக்கிறோம். அப்ப சூரியனுடைய பவரை நம்ம போய் குறைக்க முடியாது, சூரியனுடைய இயக்கத்தை நம்ம குறைக்க முடியாது. ஆனால் நாம் நினைத்தால் அதிலிருந்து பாதுகாப்பு வழிகளை கண்டுபிடிக்கலாம், இதுதான் இயங்குதல். அப்ப இந்த இடத்துல தான் சார் ஜோதிடம் நிக்குது. எப்படி சூரியன் தன்னுடைய முழு வீச்சில் அது கதிர்வீச்சை கொடுக்கும் போது இந்த நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த பாதிப்புல இருந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம மனித அறிவால் ஏசி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறோம், குளுன்னு உட்காந்துக்கிறோம். அப்ப சூரியனை போய் தடுக்கல, நம்ம சேஃப் கார்டு போட்டுக்கிறோம். வெயில்ல போனா கால் சுடுதுன்னு செருப்பு போட்டுக்கிறோம், இன்னைக்கு உடம்புல ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இதெல்லாம் இயக்குதல். அப்படி இயக்குதல்ல ஒரு விஷயம்தான் இந்த ஜோதிடம், இயக்குதலில் ஒரு விஷயம்தான் ஜோதிடம். இதைதான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் கண்டுபிடிச்சு நீ இப்படிதான் நடக்க போகுது, உனக்கு இந்த வயசுல இந்த விஷயம் இப்படி நடக்க போகுது, இதுல இருந்து ஒண்ணு இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால், இதை இப்படி நடக்க போகுதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் கொடுத்துருவாங்க. முழுசா தப்பிக்க முடியுமா சார்? நான் எனக்கு சாகவே கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதெல்லாம் வழியே இல்லை, அது முடிந்தே தீரும். பிறப்பு நீ நினைத்து இங்கே பிறக்கவில்லை, நீ நினைத்து இங்கே பிறக்கவில்லை, நீ நினைத்து இங்கே வாழவும் முடியாது. இறப்பும் பிறப்பும் பிரபஞ்சத்தின் கையில், இடையில
இடையில நாம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். அந்த இடையில் நாம பண்ணக்கூடிய விஷயம்தான் ஜோதிடம் நமக்கு பயன்படுகிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். திருக்குறள், இந்த ஜோதிடத்தை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணும்போது படிக்கும்போது திருக்குறள் ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜோதிடத்திற்கு பயன்படுமா அப்படின்னு ஒரு நாள் திருக்குறள் புக்கை வச்சுக்கிட்டு எல்லா குறளையும் எடுத்து படித்தேன். ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்னு. அதில் எனக்கு ஒரே நிறைய குறள் இருக்கும். எனக்கு ஒரு குறள் அது எனக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. அந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் அப்படிங்கிற ஒரு குறள் எழுதி வச்சிருக்கிறார். வெள்ளத்து அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தில் உள்ள கெடும் அப்படின்ற ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன சார் அந்த குறள் அர்த்தம் அப்படின்னா, வெள்ளத்தணைய இடும்பை, வெள்ளம் போல் துன்பம் பெருகி வருகிற பொழுது, உனக்கு வெள்ளம் போல் துன்பம் பெருகி வருகிற பொழுது அதை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டால், நீ அறிந்து கொண்டால், இப்படி துன்பம் வரும்போதுன்னு முன்பே அறிந்து கொண்டால், நீ அறிவுடையவனாக இருந்தால் அந்த துன்பத்தில் இருந்து துன்பத்தை இல்லாமல் செய்து விடாம எழுதி வச்சிருக்காங்க. அதாவது உனக்கு வெள்ளம் போல் துன்பம் வருகுது அப்படின்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீ அறிவுடையவனா இருக்கணும். அறிவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ அறிவுடையவனாக இருந்தால் அந்த துன்பத்தை இல்லாமல் செய்து விடலாம் அப்படின்னு திருக்குறள் இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்ப எனக்கு வெள்ளம் போல் துன்பம் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப மக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறோம். எனக்கு துன்பம் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சாதான் அறிவுடையவனா தான் அதுல தப்பிச்சுக்கலாமே. அப்ப துன்பம் வருகிறதுங்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அந்த இடத்தில் ஜோதிடம் நிற்கிறது. அந்த இடத்துல தாங்க ஜோதிடம் நிக்குது. நீ ஜோதிடத்தை உன்னுடைய ஜாதகத்தை நீ ஒரு ஜோதிடர் சரியான ஜோதிடராக இருந்தால், எப்பா இந்த காலகட்டத்தில் உனக்கு கண்டம் வரும்போது சொல்றாங்களா இல்லையா, இந்த பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட போறேன்னு சொல்றியா இல்லையா, இன்னைக்கு இந்த சுகர் வரப்போகுது, இந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுங்கிற சொல்றதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். அப்ப அறிந்து கொண்டால், நீ அறிவுடையவனாக இருந்தால் அதிலிருந்து வெளியே வரலாம் இல்லையா? இதுதானே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த குறள் எனக்கு பிடித்தது. அப்ப எனக்கு ஒரு துன்பம் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுட்டா கண்டிப்பா அறிவு இருந்தா தப்பிச்சுக்கலாம். அப்ப துன்பம் வரப்போகுதுங்கிறது யாரால சொல்ல முடியும்? ஒரு ஜோதிடனால தான் சொல்ல முடியும். வேற யாரு சொல்றது? இப்போ ஒண்ணும் இல்லை சார், நம்ம வண்டி ஓட்டி போறோம், ஒரு பள்ளம் இருக்குது பார்த்துடுறோம், நம்ம அலர்ட் ஆயிடுறோமா இல்லையா? பார்த்து போகணும் இந்த இடத்துல. என்ன நீ அந்த இடத்துல கட்டு மட்டும் விட முடியுமா? அப்ப அது போலதான் ஜோதிடம் உன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்வின் வழிகாட்டி, வாழ்வின் வெளிச்சம். உன் கையில ஒரு டார்ச் இருக்கு சார். ஜோதிடம் என்பது ஒரு டார்ச் லைட். நீ இருட்டுல போய் தடுமாறி விழாத. இந்த டார்ச்சை வச்சுக்கோ, லைட் அடிச்சு பாரு. ஒரு 10 அடி 20 அடி தூரத்துல என்ன இருக்குன்னு பார்த்து உன்னுடைய ஸ்டெப்பை எடுத்து வை. அழகா நீ போய் சேரலாம். அப்படி அவ்வளவுதான். நீ பள்ளத்தை மாத்தி வைக்க முடியாது, மேட்டை அழிக்க முடியாது. அதில் கேர்ஃபுல்லா நடந்து போகலாம். அந்த இடத்தில் ஜோதிடம் நிற்கிறது. இப்படி ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் நம்ம சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் இதை மக்களுக்கு அறிவியல் சென்றிருக்கிறார்கள். இது புரியாம ஏதோ இவங்க ஜோதிடம் அப்படின்னு வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் சில நேரத்தில் சொல்லியிருக்கேன், ஜோதிடத்தை இந்த உலகில் ஒவ்வொரு கருத்துக்கும் மாற்று கருத்து மறுப்பு சொல்றதுக்கு உரிமை உண்டு அனைவருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொல்லுங்க, மாற்று கருத்து சொல்லு, யாரும் சொல்லாதன்னு நான் சொல்லல. ஜோதிடத்தை மறுத்து பேசாதன்னு நான் சொல்லல. பேசு, வாங்க பேசுவோம். ஆனால் ஜோதிடத்தை படித்து விட்டு நீங்க உட்கார்ந்து பேசணும். ஜோதிடத்தை படிக்கணும். ஜோதிடத்தை படித்து விட்டு அங்கே பேசணும். பாயிண்ட் டு பாயிண்ட் மறுக்கணும். இந்த பாயிண்ட்ல இது தப்பு, இந்த பாயிண்ட்ல இது தப்பு, இந்த பாயிண்ட்ல நான் சரின்னு சொல்றேன், நீ தப்புன்னு சொல்லு, பேசுவோம். ஆனா எனக்கு என்னமோ பிடிக்கல சார் ஜோதிடம், அது என்னமோ இப்படி சார் அப்படி பேசினா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அறிவுள்ளவர்கள் நிலை அல்ல. அது அறிவு உள்ளவர்களின் நிலை அல்ல.
ஒரு ஆர்குமெண்ட்னு வந்தா அந்த எந்த சப்ஜெக்ட்ல ஆர்குமெண்ட் வருதோ அந்த சப்ஜெக்ட்ல நான் எந்த அளவுக்கு அறிவுள்ளவனா இருக்கிறேனோ அதே போல நீயும் அறிவுள்ளவனா இருக்க வேண்டும். அப்பதான் சரியான ஆர்குமெண்டா இருக்கும். நான் அறிவுள்ளவனா, ஜோதிடத்துல அறிவுள்ளவனா இருக்கேன், நீ ஜோதிடத்துல அரிச்சுவடி இல்ல, எனக்கு தோணுது தப்புன்னு, உனக்கு தோணுனா நீ சொல்லிட்டு போயிட்டே இரு, இங்க வந்து பேசக்கூடாது. அது சபையில் எடுபடாது, சபையில் எடுபடாது. அதனால ஜோதிடத்தை மறுத்து பேசுங்க, பேச வேணாம்னு சொல்லல. ஆனால் மறுப்பதற்கு முன்னால் அதில் என்ன இருக்குது. நான் ஒரு மீட்டிங்ல கூட சொன்னேன், அப்துல் கலாம் அணு விஞ்ஞானி, அவர் என்ன பண்ணிட்டாரு, பெரிய அணு விஞ்ஞானி அவரு அப்படின்னு பேசினா எவ்வளவு முட்டாள்தனமோ. அப்ப அவருடைய விஷயத்தை, அந்த அணு விஞ்ஞானத்தை மறுத்து பேச வேண்டும் என்றால், அதில் கருத்து சொல்ல வேண்டும் என்றால், அவன் ஒரு அணு விஞ்ஞானியாக இருந்து அவன் கருத்து சொன்னான்னா உலகம் பார்க்கும். ஆனா அவரு அணு விஞ்ஞானி, இவன் புறம்போக்கு சும்மா முட்டாள், இவன் வந்து அதுல கருத்து சொன்னா உலகம் ஏற்காது என்பதை சொல்லி ஜோதிடத்தை இயற்கையோடு ஒன்றி பார்க்க வேண்டும். சோதிடம் என்பது சயின்ஸ், இது வந்து சயின்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சயின்ஸுங்க, சயின்ஸ் தான். அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுங்கிறது சயின்ஸ். அது மாதிரி பிரபஞ்ச விதிகள் இயங்குவதுங்கிறது அது இயங்குதல், அது இயங்கிக் கொண்டே இருக்கும். அதன் போக்கிலேயே எல்லா ஜீவராசியும் சென்று கொண்டிருக்கும். இப்ப ஆடு மாடு இருக்கு, அது வீடு கட்டிக்கிறது இல்லை. ஆனா அதே நேரத்தில் சில குருவிகள் பறவைகள் வீடு கட்டிக்குது, எல்லாமும் செய்யறது இல்லை, கீழே அது இயற்கைக்கு மாறுபட்டு வீடு கட்டிக்குது. நம்ம வந்து இயக்குதல் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம், வீடு கட்டிக்கிறோம், இன்னும் என்னென்னமோ வசதிகள்லாம் இன்னைக்கு பண்ணிக்கிறோம், அது இயக்குதல். இதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். ஆனா ஜோதிடம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சில பேர் இருக்கிறாங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், ஜோதிடம் உன்னை இயங்கும். நீங்க நாத்தியம் பேசுற, ஜோதிடம் இல்லைன்னு பேசுற, அதுக்கு காரணம் யாரு? இந்த ஜோதிடம் தாங்க. எந்த கிரகம் எப்படி அமைந்தால், எந்த லக்கணத்துக்கு எந்த கிரகம் எப்படி அமைந்தால் அவன் ஜோதிடத்தை மறுத்து பேசுவான். அப்படிங்க ஜோதிட விதி இருக்கு. நீங்களும் இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்தே ஆகணும். நீங்க வேணா ஜாதகம் பார்க்காமல எனக்கு ஜாதகமே தெரியாது நான் பார்க்கலன்னு சொல்லலாம். ஆனா விதிகள் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஜோதிடத்தினுடைய பேசிக்கான இந்த இயக்குதல் விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் நான். இயக்குதலும் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நமக்குள்ள அப்படிங்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இயங்குதல்ங்கிறது காமனானது, இயக்குதல்ங்கிறது நாம் சில விஷயங்களை செய்து கொள்வது, அதுதான் இயக்குதலும். எனக்கு வாய்ப்பளித்த அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் போல அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி, இதுவரையும் கேட்டுக்கிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுதுங்கிறதுக்கு உண்மையான ஒரு விஷயம் ஐயா வச்சு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. ஏன்னா ஐயா வந்து இப்போ முசிறியில் கருத்தரங்கு வச்சதுலேருந்து தொடர்ந்து என்னோட சங்கத்துக்கு ஒரு வாட்டி கூட எக்ஸஸ் கேட்கல. நான் சொல்லிட்டா ரைட் வந்துடுறேன்னு சொல்லி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்தப்பெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது ஐயாவுக்கு, சரிங்களா? தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க, வந்தப்பெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போது நான் எது சொன்னாலும் சரிங்க சார், நம்மளுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். அதுதான் அவர்கிட்ட பிடிச்ச எனக்கு பெருந்தன்மை. அதனால இன்னைக்கு வந்த மாதிரி என்ன செஞ்சேன், நாங்கள் 2 பேரும் தான் வந்திருந்தோம் உள்ளுக்க. சரி ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் கண்ணை திறந்துருக்க மாட்டான், இன்னைக்கு நீங்களே முதல்ல பேசிடுங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஐயா பேசுனாங்க 2 விஷயங்கள். அதாவது லக்கணத்துக்கு சாரம் போடுறீங்க, ஏன் பாவத்துக்கு சாரம் போடல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கான விளக்கத்தை மட்டும் ஐயாவுக்காக அதை விளக்கத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்த பர்சனை பார்ப்போம். அதாவது லக்கணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகத்தில் ஒன்று தான் லக்கணம், பாவம் கிடையாது. கிரகத்தில் ஒன்று தான் லக்கணம், சரிங்களா? அதாவது 9 கிரகம் இருக்கிறது மாதிரி லக்கணமும் ஒரு கிரகம். அப்போ லக்கணத்துக்கு சாரம் கொடுக்க முடியும், பாவத்துக்கு சாரம் கொடுக்க முடியாது. பாவாதிபதி சாரம் வாங்கியிருப்பார், ஏதோ ஒரு இடத்துல எங்கே இருப்பாங்க, சரிங்களா? அப்போ லக்கணத்துக்கு தான் சாரம் போட முடியும் அப்படிங்கிற விதியை ஐயாவுக்காக நான் பதிவு பண்றேன். ஏன்னா ஐயா கேட்டாங்க 2ஆம் பாவத்துக்கு ஏன் சாரம் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வியில கேட்டாங்க, சரிங்களா? 3ஆம் பாவத்துக்கு ஏன் சாரம் கொடுக்கலன்னு கேட்டாங்க.
அல்லாஹ் பாவத்துக்கு சாரம் கொடுக்குறோம், ஆனால் அதிபதிக்கு தான் கொடுக்குறோம். அப்ப லக்னத்துக்கு ஒரு சாரம் கொடுக்குறோம், லக்ன அதிபதிக்கு ஒரு சாரம் கொடுக்குறோம். சரிங்களா? அப்போ லக்னங்கிறது ஒரு கோல்ல, அதாவது 9 கோல்ல ஒரு கோலா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். நாம ஒரு கிரகம் என்னங்க, அதாங்க நாம பிறந்தது ஒரு லக்னம். அப்படிங்கிறப்போ லக்னத்துக்கு ஒரு சாரத்தை கொடுத்துருக்கோம், அந்த அடிப்படையில் தான் அது இயங்குது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. திருமண பொருத்தத்தை பத்தி எல்லா பேரும் பேசுறதை விட ஐயா தெளிவா பேசுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு. அதாவது உண்மை அதிகமா இருக்கு சொல்ல போனா, அதாவது கருத்து இருக்கோ இல்லையோ உண்மை அதிகமா இருக்கு. அந்த உண்மையை என்னைக்கா ஒரு நாளைக்கு வெளிப்படுங்கிறப்போ நானும் அப்படித்தான் பதட்டமாயிரு. பேசும்போது எனக்கு என்ன பேசணும் எனக்கே தெரியாது. நல்லா பேசுன்னு கற்பனை பண்ணிட்டு வருவேன். இங்க மேடைக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா விஷயமும் ஆசை அவுட் ஆயிரும். சரிங்களா? அதெல்லாம் நாங்கெல்லாம் ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல அவரும் வேகமா பேசுவார், நானும் வேகமா பேசுவேன். அந்த வகையில தான் இனம்னு சொல்றேன். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாம் ஜோயிட அன்பர்கள். ஜோயிடத்துல கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. சரிங்களா? எல்லா கருத்துக்களும் உண்மையானது. அதாவது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், பிடிக்கலாம் விட்டுறலாம், தப்பு இல்லை. ஐயாவுடைய பாணி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை பத்தி சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி ஒருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை பத்தி சப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்காக கடந்து போகணும், அதான் உண்மையானது. யார் செய்யறதுன்னு தவறுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? எல்லா ஜோயிடத்துல எல்லா கருத்துக்களும் உண்மையானது, எல்லாமே நேசிக்கக்கூடியது, எல்லா கருத்துக்களும் உண்மையானது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ரைட், ஓகே. ஐயா பேசின விதங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் இருந்தது அப்படிங்கிறத பாராட்டி ஐயாவுக்கு சிறப்பு செய்யும் விதமாக துரைசாமி ஐயா கோயம்புத்தூர்ல இருந்து சிறப்பு செய்ய வருகிறார். வருக வருக என வரவேற்கிறோம்.